நீடாழி உலகத்து மறினாலோடைந்து நிலை நிற்கவே வாடாத தவவாய்வு முனிராஜன் மாபாரதம் சொன்ன நான் ஏடாக மாமேறு வெற்பாக வாங்கூர் இழுத்தான் இதன் ஓடாக எழுதும் பிரானே பனிந்தன்பு கூர்வாமரோ. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் கர்ணனுக்கும் உள்ள இந்த வள்ளல் யார் என்ற பட்டத்தை பெறுகிறார்கள் என்று ஒருவருக்கொருவர் முனைப்பு காட்டிக்கொண்டு கிருஷ்ணனிடம் வாதிடுகிறார்கள். அதற்கு கிருஷ்ணனோ, சிறிது காலம் போகட்டும், நீங்கள் யார் வள்ளல், யார் தர்மர், இந்த பூவுலகிற்கு யார் யாரெல்லாம் கொடைவள்ளலாக இருக்கிறீர்கள் என்று நான் பரிச்சயம் வைக்கிறேன். அதற்கு நீங்கள் வெற்றி பெற்றால் நான் வள்ளல் என்றும் நீங்கள் தர்மர் என்றும் தர்மராஜனுக்கு தர்மமே சிறந்ததாக இருக்கட்டும் என்று பதிலளிக்கிறார். என்ன கிருஷ்ணா இப்படி சொல்லுகிறாய்? நாங்கள் தர்மம் செய்யவில்லையா? இந்த கண்ணனைத்தான் உலகம் வள்ளல் வள்ளல் என்று சொல்லுகிறதே என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு அங்க நாட்டு அரசனாக இருக்கக்கூடிய கண்ணன் துரியோதன் கொடையின் கீழ் கப்பங்கொட்டி ஆளுகின்ற கண்ணனாக சிற்றரசனாக இருக்கக்கூடிய அங்க நாட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய கர்ணன் ஏன் வள்ளல் என்று பெயரெடுத்தான் என்றால் இக்கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வயோதிக முனிவர் ஒரு நாள் அவைக்களத்திற்கு வருகிறார் தர்மரிடம். தர்மராஜா, மன்னாதி மன்னா, பாராளு மல்லல் நீ, கேட்டோருக்கு கேட்டபடியெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தர்மராஜா, நான் இந்த உலகம் செழிப்பு பெற, இந்த பூ உலகம் மேன்மேலும் வளர, இந்த பூமியில் நல்ல காரியங்கள் நடக்க நான் வேள்வி நடத்த இருக்கிறேன். எனக்கு விறகு வேண்டும், 2 வண்டி விறகு வேண்டும். ஆனால் இப்போதுக்கு இல்லை, நான் நாள் குறித்திருக்கிறேன், சிறிது நாள் கழித்து வருகிறேன், அப்போது தந்தால் போதும் என்று சொல்ல, சரி அப்படியே தருகிறேன் என்று தர்மராஜனும் விடைபெற்று செல்லுகிறார் அந்த முனிவர். மற்றொருவரான துரியோதனம் சென்று கேட்கிறார். துரியோதனும், நான் கொடுக்கட்டுமா இப்போது என்ன? இல்லை, நான் சில காலம் கழித்து கேட்பேன், சில நாட்கள் கொண்டு நான் வருகிறேன், அப்போது நீ எனக்கு தந்தால் போதும், இப்போது எனக்கு வேண்டாம் என்று அங்கிருந்து அரண்மனையிலிருந்து விடைபெற்று போகிறார். கர்ணன் போய் கேட்கிறார் அந்த வயோதிகர், கர்ணா, பாராளு மன்னன் நீ, கேட்டோருக்கு கேட்டபடியெல்லாம் வாரி வழங்கக்கூடிய கர்ணா, எனக்கு நீ கொடுக்க வேண்டும். நான் யாகம் நடத்துகிறேன் உலக அமைதிக்காகவும், இந்த உலகம் மேன்மேலும் பஞ்சம் பசியில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காக, நல்ல இந்த மக்கள் சுபிட்சம் பெறுவதற்காக நான் வேள்வி நடத்தப் போகிறேன், நீ தர வேண்டும் என்பதாம். அதற்கென்ன, நான் இப்போதே தருகிறேன் என்று கர்ணன் கொடுக்க நினைக்கிறான். அந்த முனிவரோ தடுத்து ஆட்கொண்டு, அப்பா கர்ணா, இப்போது வேண்டாம், நான் சில நாள் கழித்து வருகிறேன், அப்போது தந்தால் போதும் என்று சொல்கிறார். சரி கண்ணனோ, சரி முதியவரே சென்று வாருங்கள் என்று சொல்கிறார். அந்த முதியவர் 2-3 நாட்கள் கழித்து வருவதற்கு முன் இந்த அஸ்தினாபுரம் முழுக்க அடைமழை பிழிந்து காடு கரை எல்லாம் மழையால் நனைந்து, விறகுகளெல்லாம் நனைந்து போகிறது. மக்களே வெள்ளக்காடில் தவிக்கிறார்கள். எப்படி மீண்டு வருவது என்று புரியவில்லை. இந்த முனிவர் அங்கே அவைக்களத்திற்கு தர்மர் அவைக்களத்திற்கு விஜயம் செய்கிறார். அப்போது தர்மராஜன் கேட்கின்ற போது தர்மராஜன் சொன்னார், இப்போது மக்கள் எல்லாம் தண்ணீர் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வது? இப்போது இங்கே மரம் இல்லையே, விறகு இல்லையே, உங்களுக்கு கொடுப்பதற்கு சில நாள் கழித்து வாருங்கள், நான் தருகிறேன் என்றார். அதே போன்ற துரியோதனன் கேட்கிறார். துரியோதனன் கோபம் கொண்டு, மூடரே, முட்டாளே, இப்போது நேரம் காலம் இல்லையா? மக்கள் மழையால் அவதி பெறுகிறார்கள், இப்போது விறகு கேட்கும் நிலையா? இப்போது கொடுக்க நான் என்ன எங்கே இருக்கிறது என்று அவரை உருட்டி மிரட்டி துரியோதனன் சொல்ல, அப்பா, தெரியாமல் உன்னுடைய யாசகம் கேட்க வந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அங்கிருந்து விடைபெற்று அந்த முதியவர் கர்ணனுக்கு இருக்கின்ற அவைக்களத்திற்கு உள்ளே நுழைந்து, மன்னா, சில நாட்களுக்கு முன் நான் கேட்டறிந்த அந்த விறகு எனக்கு இப்போது தேவை. கர்ணனோ யோசிக்கிறான்.
முனிவரே, நீங்கள் கேட்டது உண்மைதான். ஆனால் இப்போது மழை இருக்கிறது. ஆனால் என்னால் தர முடியுமா என்பதை நான் யோசிக்க வேண்டும். சற்றென்று அவனுக்கு மனதில் உதயமாகிறது. முனிவரே, இருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய காவலாட்கள் ஏவப்பட்டு உள்ளே இருக்கக்கூடிய அரண்மனை இருக்கக்கூடிய அந்த வாயற்படி, தூலம், இப்படி அனைத்தையும் உடைத்து 2-3 வாட்டு வண்டிக்கு பூட்டி அமைக்கக்கூடிய அந்த அளவு விறகுகளை கொடுக்கின்றான். அப்போது அந்த முதியோர் கேட்கிறார், இதையெல்லாம் கொடுக்கிறீர்களே, நீங்கள் இருக்க இடமில்லையா என்று கேட்டார். நான் பிறந்தது முதலே நான் மன்னன் அல்ல. நான் பாதியில் வந்தவன். நான் எங்கேயோ ஒண்டியாக இருந்து எங்கேயோ அந்த மரத்தடி நிழல் படுத்துக் கொள்பவன். எங்கே கூரை விழுந்தாலும் அங்கே படுத்துக்கொள்வன். இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. ஆனால் இந்த பூமி செழிக்க வேண்டும், இந்த பூமியில் மக்கள் சுபிட்சம் பெற வேண்டும், இந்த மனிதர்களும் மேம்பட வேண்டும் என்பதற்காக நீ யாகம் செலுத்தி யாகம் வளர்க்கிறீர்கள். அப்படி அந்த யாகம் வளர்க்கின்ற பயனால் இந்த நாடு செழிக்கட்டும். நான் நன்றாக இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை என்று இந்த முனிவருக்கு கொடுத்து அனுப்புகின்றார். சில நாட்கள் கழித்து கிருஷ்ணர் கேட்கின்றார், அவைக்களத்தை கூட்டுகின்றார். அப்போது இந்த பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் இந்த கர்ணனும் வருகிறார்கள். அப்போது கிருஷ்ணன் சொல்லுவான், தருமா, நீ வள்ளல் என்று சொல்லுகின்றாய், நான் தான் வள்ளல் என்று சொல்கின்றாய். துரியோதனா, நீயும் வள்ளல் சொல்லுகின்றார். ஆனால் உலகத்தார் மெச்சுகின்ற அளவுக்கு கர்ணன் வள்ளல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் இருக்கிறார் என்றால், நான் உங்களுக்கு பரிசோதிக்கவே ஒரு முதிய முனிவரை அனுப்பினேன். ஆனால் விறகு இல்லை என்று புறக்கணித்தீர்கள். ஆனால் இந்த கர்ணனை கொடுத்து விட்டான். இதில்தான் தர்மம் இருக்கிறது, இதுதான் நியாயம் இருக்குது சொல்வார். அதற்கு இந்த தருமனும் இந்த துரியோதனும் உடன்பாட்டு செவிசாய்க்கவில்லை. கிருஷ்ணா, எண்ணில் இருக்கிறது இந்த நாடு, இந்த அஸ்தினாபுரம் மக்கள் எப்படி அவதிப்படுகிறார்கள், எந்த நேரம் கொடுக்க வேண்டும், எந்த நேரம் கொடுக்கக்கூடாது என்று உனக்கு அந்த இதுவே இல்லையா, இங்கிதமே இல்லையா? அப்போதுதான் பரிசோதிக்கவா? இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இருவரும் மறுத்து விடுகிறார். சரி, நீங்கள் கர்ணனை வள்ளல் என்று இல்லை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு கட்டளை எடுக்கிறேன். இமயமலைச்சாலையில் தங்க மலை ஒன்று இருக்கிறது. ஆளுக்கு ஒரு மலையாக கொடுக்கிறேன். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இந்த கர்ணனுக்கும். யார் முதலில் காலை சூரியன் உதைத்து மாலையில் முடிகின்ற போது அந்த தங்க மலையை யார் தானம் செய்துவிட வேண்டும். அந்த தங்கமலை இருக்கக்கூடாது என்று சொல்ல, அந்த மலை அனைவருக்கும் தானம் செய்துவிட வேண்டும். மாலைக்குள்ளே நடக்க வேண்டும் சொல்வார். அதற்கு இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் உடன்பட்டு செவிசாய்த்து அந்த தங்க மலையை வெட்டுகிறார்கள். இந்த துரியோதனன் பல ஆட்களை கொண்டு ஏவி அந்த தங்க மலையை துண்டு துண்டாக வெட்டுகின்றான். இந்த அர்ஜுனனோ தன்னுடைய பானங்களை தொடுத்து அடித்து தூள் தூளாக்குகின்றான் மாலையை. ஒருவருக்கெல்லாம் தங்க கட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அனைவரும் பெற்றுக்கொண்டே சொல்கிறார்கள். அப்போது இந்த கிருஷ்ணர் விஜயம் செய்கிறார். ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்று முதலாவதாக துரியோதனன் கேட்கின்ற போது, துரியோதனா, இன்று மாலைக்குள் இந்த தங்க மலையை நீ பேர்த்து கொடுக்க வேண்டும், உனக்கு கட்டளையிட்டேன். ஆனால் கால்பாகம் தான் கொடுத்திருக்கிறார், மீதி ஏன் கொடுக்கவில்லை கேட்கின்ற போது, கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு. நான் எப்படி கொடுக்க வேண்டும்? வெட்ட தங்க மலை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எனக்கு சிறிது நாள் கொடு, சிறிது மாதங்கள் கொடு, நான் முடித்துவிட்டு நான் உங்களிடம் வருகிறேன். இல்லை, கொடுத்தாகணும். சரி கிருஷ்ணா, நான் வள்ளல் இல்லை என்று தோல்வி ஒப்புக்கொள்கிறேன். வாருங்கள், இந்த தர்மன் என்ன பண்ணுகின்றான் பார்க்கலாம். இருவரும் வந்து பார்க்கின்ற போது தர்மன் அப்படித்தான் சொல்லுகின்றான். கிருஷ்ணா, நீ கொடுத்தாய், நான் அடுத்தவருக்கு கொடுக்கின்ற போது இன்னும் நாள் வேண்டும், சில நாட்கள் கொடு, நாங்கள் கொடுத்து முடிகிறோம் என்று சொல்கிறார். சரி, இருவரும் கொடுத்து விட்டீர்கள். ஆனால் இன்னும் கர்ணன் கொடுக்காமலே இருக்கிறானே, கர்ணன் கொடுக்காமல் இருக்கின்றானா? சரி, எப்போ இருவரும் உடன்பட்டு செவிசாய்த்து மூவருமாக கர்ணனிடம் கேட்கிறார், கர்ணா, நான் கொடுத்த தங்க மலையை ஏன் மற்றவர் கொடுக்கவில்லை? கிருஷ்ணா, நீ எப்போது கொடுத்தாய்? நேற்று மாலை கொடுத்தேன். நேற்று மாலையே ஒருவருக்கு கொடுத்து விட்டேனே.
என்ன சொல்லுகிறாய் கிருஷ்ணா? ஆமாம், இந்த இருவரும் சொல்லுகிறார், ஒருவருக்கு கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வள்ளல் தனம் அல்லவா? இது முட்டாள்தனம், மூர்க்கதனம். இது ஏதோ பிற்போக்கு சக்தியால் இவன் சொல்லுகின்றான். வாதாடுகிறார்கள். என்ன கர்ணா, என்னை ஒம்பில் மாட்டி விட்டாய் சொல்லுகின்ற போது கர்ணன் சொன்னான், இல்லை கிருஷ்ணா, ஒரு முதியவர் வந்தார். எங்கள் நாட்டில் அனைவரும் பசியால் பஞ்சத்தில் அவதிப்படுகிறார்கள். எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கள், அவர்கள் வாழ வைக்க, என்னுடைய ஜீவனம் போக்கிக் கொள்ள ஏதாவது கொடுங்கள் என்றார். அவருக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டிற்கும் அந்த அரசனுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகவே இந்த தங்கமலையை கொடுத்தேன் என்று சொன்னார். அன்பு நண்பர்களே, அதற்கு கிருஷ்ணன் சொன்னார், இதில் நீங்கள் யார் வல்லன் என்று தேர்ந்தெடுத்தீர்களா என்று சொல்லுகின்ற போது இந்த கௌரவரும் பாண்டவரும் வெற்றி தலைமுழுகிறார்கள். தர்மம் என்பதென்ன? இன்று நாளை நமக்கு வேண்டும் என்று எடுத்து வைத்து கொடுப்பதல்ல தர்மம். உடனுக்குடனாக என் நிலையும் தன்னிலை மறவாமல் இந்த பூவுலகில் இருக்கின்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும். நமக்கு இல்லாமல் போனார்கள் பரவாயில்லை, நாளைக்கு குடும்பம் இல்லாமல் போனால் கூட பரவாயில்லை, நம்முடைய சங்கதிக்கு தேவையானது இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் தர்மம் என்று வருகின்ற போது என் நிலையும் தன்னிலை மறவாமல் தர்ம காரியத்திற்கு நாம் செலவழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கர்ணன் செயல்பட்டான். கர்ணன் தான் வல்லன் என்று போற்றுதலுக்குரிய, பாராட்டுதலுக்குரிய இந்த மகாபாரத கதையில் வருகிறான் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.